விதைகள் ரொம்ப இந்த விதைகள் வந்து பல நாடுகள் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. நான் இதுவரை வந்து இந்த நாட்டுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு ரொம்ப ரேரானது. இந்த விதைகள் வந்து இது பெண் மரத்துக்கு விதை. இந்த விதைகள் வந்து இந்த நண்பர் அநேக விதைகள் வந்து இந்த ஊர் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட கொண்டு வந்தார். அவர் கையாலே கொடுக்க வச்சு அந்த ஆண்பத்து நிகழ்ச்சியால் அவருக்கு இந்த மகர காப்பு விதைகளை பரிசளிக்கிறேன். இது கொடுக்கறதுக்கு 9 மாதம் ஆகும். ஆனால் 3 விதைக்கு ஒரு விதை தான் கொடுப்போம். இதுக்கு உழைப்பு திறன் மிகவும் குறைவு. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சாம்பல் தண்ணியில் ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு நடக்கும். அது முளை வந்திருக்கான்னு கிள்ளி பார்த்துறாருங்க, அது முளைக்கும். 2 விதையாவது முளைக்கும். வாழ்த்துக்கள் நண்பர். பொதுவாக இதே நடும்போது இந்த நண்பர் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம தலைமுறைக்கு பிரயோஜனப்படாது. இவர் மிகவும் அறிவாளி. அவரே வாழ்ந்துட்டு அவரே சாப்பிட்டுட்டு அவரே போயிட்டாருன்னு ஆசைப்படுறாரு. அந்த மாதிரி மனுஷன் இருக்கக்கூடாது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ண போகிறோம்? இந்த குதிரைப்படுத்த விதை பார்த்தீங்கன்னா நான் 100 கிலோக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இலவசமாக கொடுத்து நான் நடவு வச்சுருக்கேன். அது ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நான் வந்து 17 வயசுல இல்லாமல் வாழ்ந்துருவேன். எனக்கு தான் பசிக்கு ஆயிருந்தேன், அன்னத்துக்கு ஆயிருந்தேன். அதனால தான் நான் மக்களுக்கு இதை அதனால் இந்த நண்பருக்கு இந்த விதைகளை கொடுக்கணும் மிகவும் கடமைப்பட்டேன். இந்த நண்பரும் இந்த தலைமுறையில் இதை அனுபவிக்க போகிறது. அடுத்த தலைமுறை இந்த அடுத்த தலைமுறை இவரை வாழ்க்கை அதுக்காக தான் அந்த வரையா சிவப்பு அம்மனுக்கு விதைகள் என்ன ரெண்டையும் யூடியூபை பார்ப்பாரு. அப்போ உங்கள் சார்பில் இதை அந்த நண்பருக்கு உங்கள் சார்பில் இவருக்கு அவ்வளோ உடல்நிலை குறையுது, எடை குறையத்துதை. அதான் கேட்டேன். ஆன்லைனில் கேட்குறேன், நேரில் கேட்குறது ஆன்லைனில் கேட்குறாரு. பார்த்து பல்லு உடஞ்சி ஜாதிக்காய் ஜாதிக்காய் ஜாதிக்காய். ஒரு காயில் ஜாதி பயிர் வரதுனா ஒரே காய் ஜாதிக்காய் தான். அதனால் பொதுவாக நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. என் தோட்டத்தில் நான் அதை வைக்கல. இது என் மச்சன் தோட்டத்தில் உள்ளது. இது அந்த ஜாதி பயிர் இருக்கிறதுனால நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மனசுக்கூட தீர்மானம் பண்ணிட்டாங்க. வேறு யாராவது மாற்றிட்டீங்கன்னா நான் என் தோட்டத்தில் வைப்பேன். சரிங்க. ஜாதிக்காயை பற்றி சொல்லணும்னா ஜாதி பத்திரி கிலோ 4000 ரூபா விற்கிறாங்க. ஜாதி பத்திரி நீங்கள் வாங்குறதும் அதில் வெந்நீரில் போட்டு அந்த சட்டை திருடி டேப்லெட் கம்பெனி போயிருந்தோம். அந்த குப்பையை தான் 4000 ரூபான்னு வாங்குறீங்க. அதனால தான் நாங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் ஜாதிக்காய் நடுறதுக்கு சொல்கிறோம். இந்த ஜாதிக்காய் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது கட்டான் தரையில் உள்ளது. கட்டான் தரையில் இது வந்து வளரக்கூடிய நாட்டு. இந்த விதைகள் வந்து நான் பொதுவாகவே விலைக்கு தான் கொடுக்கணும். சிலருக்கு சில வேலைகளை நான் விஷயம் அனுப்பிட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதில் நீங்கள் எங்கள் ஜாதிக்காயை பார்த்தீங்கன்னா டபுள் விதை வரக்கூடிய ஜாதிக்காய் நீங்கள் வாழ்க்கையிலே பார்த்து முடியாது. ஆனால் எங்கள் தோட்டத்தில் நிற்கிது பாருங்கள். இதுவும் டபுள் விதையில் உள்ளது. நான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு அற்புதமான பலமான ஜாதிக்காய் இப்போ நண்பருக்கு தான் நான் கொடுக்குறதுக்கு தயாராகிறேன். ஏன்னா இதை பாதுகாத்து பல மக்களுக்கு கொடுப்பாரு. அதனால் இந்த உலகிந்திய உணவில் நண்பருக்கு அந்த டபுள் ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பு நாட்டுக்கு மாற்றும். நிறைய போட்டு சாப்பிட்டு அளவுக்கு அதிகமான போதையை கிடைக்கும். ஆனால் நீங்கள்
சாப்பிட மாட்டீங்க, கிலோ 4000 ரூபா. ஓகே, அதனால் இந்த விதைகள் வந்து விதைக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். இது ஃப்ரீயாக கிடைக்கிற வாய்ப்பு இல்லை, தேவையுள்ளவங்க வாங்கிக்கலாம். பொதுவாகவே 3 விதை நட்டால் தான் ஒரு விதை வரும். ஒரு விதை 50 ரூபா. తీసుకోపా సార్ ఇది ఏమాడు ఇది கீரை 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 ஒரு கிழங்கு வகைகள் சாப்பிடணும், ஒரு வெஜிடபிள் சாப்பிடணும். இது வந்து கீரை வந்து கட்டாயம் சாப்பிடணும். இந்த கீரை வந்து அளவுக்கு அதிகமான சத்து உள்ளது. அந்த சிவப்பு கீரை பார்த்தீங்கன்னா எருதின் கறியை பார்க்கிலும் இலைக்கறியே நல்லது, அப்படி பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த இலைக்கறி மிகவும் சத்து. அதனால தான் இந்த விதைகளை வந்து நாங்கள் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னா, இது சும்மாவே இவ்வளோ கூட மண்ணில் வச்சாலே வீட்டில் அழகு தெரியாத இதில் வந்து சிவப்பும் வெள்ளையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த விதை வந்து மக்களுக்கு நாங்கள் சாப்பாடு வந்து மிகவும் பெருமை அடையும். ஒரு விதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது நண்பர்களே. இது ஒரு அற்புதமான நான் பொதுவாக சினிமா பார்க்க மாட்டேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் சொல்லிட்டு ஒரு பாட்டு கேட்டேன். அது பழைய காலத்தில் பாடின பாட்டு நினைக்கிறேன். இது 100% உண்மை. தமிழ்நாட்டில் இல்லாத வளங்களே கிடையாது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி மாதாக்க கோயிலுக்கு நேர் திரும்புகிறோம். தங்கமலைன்னு ஒரு மலை இருக்குது. அது ஆல்ரெடி தங்கம் வெட்டி எடுத்த எச்சங்கள் எல்லாம் இருக்குது. அது அரசாங்கம் எடுத்ததெல்லாம் தனி நம்ம நல்ல உஜாரம்னு ஒரு இளைஞர் எடுத்துருக்கலாம். அந்த மலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த இது கிடைக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி தான் உள்ளாடி கல் இருக்கும், வெளியாடி தங்க கோட்டிங் இருக்கும். இது அந்த மலை ஃபுல்லாக தங்கமலைன்னு தமிழில் பேர் போட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலை ஃபுல்லாக இருக்குது. பொதுவாகவே இந்த தங்க பஸ்பம் இந்த மாதிரி இன்றைக்கும் மார்க்கெட்டில் செய்கிறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் தங்கம் சேர்க்கவே மாட்டாங்க. அவங்க பிள்ளைகளை வேறு தங்கம்னு போடுறவங்க. என்ன பண்ணுறாங்கன்னா பொன்னான் கண்ணி கீரை தான் சேர்க்குறாங்க. இந்த பொன்னான் கண்ணி அதுலேயும் தங்க சத்து இருக்குது. அதனால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மருந்து செய்கிறவங்களுக்கு இது மிகவும் பலனாக இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கோட்டிங் தான் இருக்கும். இது ஃபுல் 100% பண்ணலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியாக போய் பார்க்க வேண்டிய இந்த சாமி வந்து மிகவும் பவர்ஃபுல். அது பக்கத்தில் உங்களுக்கு காட்சி வில்லும் லட்சக்கணக்கான காயோட காட்சி தருது. அந்த அற்புத காட்சியும் உங்கள் கண்ணால் பார்க்கலாம். வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கு நேர் பின்புறம் தங்கமலைன்னு சொல்கிற இடத்துல 564 படி ஏறி நீங்கள் போனால் இங்கே பார்க்கலாம். நண்பர் திருப்பி நண்பர் இப்படி சாப்பிட்டோம் வெயிட்டு கூடிடுவேன். நான் காலேஜில் படிக்கும்போது 52 கிலோ, இன்னைக்கு 65 வயசுலேயும் 52 கிலோ. இந்த மாதிரி நீங்கள் உணவுகளை தந்தீங்கன்னா நான் வெயிட்டு கூடிடுவேன் நண்பர். இப்போ பணையேற முடியாது. நம்ம இது பார்த்தீங்கன்னா சிவப்பு சந்தனம் அரசாங்கத்தால் தடை பண்ணப்பட்ட ஒரு மரம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ஆர்னமெண்ட் செய்து உலகத்துக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த கர்டன் போடுறாங்க எல்லாம், அதுக்காக இதை செய்து தமிழ்நாடு அரசு விற்கிறாங்க. அவங்க விற்கிற குப்பையை தான் நாங்கள் வாங்கி இந்த மாதிரி மக்களுக்கு பயன்படும்படியாக பண்ணுறோம். இது எங்கள்கிட்ட இந்த பவுடர் கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த சிவப்பு சந்தன பொடியை வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா ஆஃப்டர் ஷேவிங் லோஷனாக லென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் போட்டிங்கன்னா இது அளவுக்கு அதிகமாக செந்து மாதிரி மனம் வராது. லைட்டாக ஒரு மனசுக்கு இதயமாக கூடிய ஒரு மனம் வரும். இந்த பிள்ளைகள் எல்லாம் தாத்தா மாதிரி போட்டாங்கன்னா கிஸ்ஸு கேட்டிங்கன்னா 1க்கு 10 தரும். அந்த அளவு அந்த இதெல்லாம் சாஃப்டாகும். ஆக்சுவலாக இதுக்கு பவுடர் எங்கள்கிட்ட கிடைக்குது. இது நீங்கள் இது தேவைன்னா எங்கள்கிட்ட வாங்கலாம். அந்த பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த பிள்ளை உண்டாய் இருக்காங்க இல்லையா, இவங்க 6 மாதத்துக்கு அந்தப்புறம் இந்த பிள்ளை உண்டாய் இருக்கிறவங்களே குடிச்ச அப்புறம் இதை தண்ணியில் நிரப்பி எப்படி போட்டிங்கன்னா அந்த பிள்ளை சாஃப்டாக வரும். அந்த ஹார்டு கேரக்டர் இல்லாமல் சாஃப்டாக வரும். அது நம்ம பாரதத்துக்கு மிகவும் முக்கியமானது. நிறைய மக்கள் ரொம்ப ஹார்டாக இருக்காங்க இன்றைக்கி. அதனால் இந்த பவுடர் தேவைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு எங்கிட்ட வாங்கலாம். இது காசி விஸ்வநாதர் கோயில், சோம்நாத் கோயில், கோயில்களில் மோடிஜி வர்றாரு. அவர் அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்த மாதிரி விஐபிஸை கூட்டிகிட்டு வந்தார். இந்த கோயிலில் வந்து ஹோமம் வைக்கிறாங்க. இதில் வந்து மெயினாக ஜாதி பத்திரி சேர்க்குறாங்க. அதை விடவும் மேலே இதை தான் மெயினாக சேர்க்குறாங்க. இது
மன்மத பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போட்டு தான் ஹோமம் செய்கிறாங்க. இந்த ஹோமம் செய்கிற அந்த புகையை நம்ம சுவாசித்தாலே நம்ம அப்படியே மைண்ட் ஃப்ரீ ஆகிடும். இதை மாதிரி மன்மத பூ இது ஆக்சுவலாக ரிஷிகேஷ் பாகிஸ்தான்லேருந்து தான் இந்தியாவுக்கு வந்து நம்ம இடத்துல இதை நான் பார்த்ததில்லை வந்து சொல்கிறேன். நாங்கள் வந்து ஆண்மை சம்பந்தமான மருந்துகள்லாம் இதை நல்லா யூஸ் பண்ணுறோம். இதை வந்து உங்களுக்கு காட்சி பொருளாக காட்டுறதுக்காக கொண்டு வந்தோம். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். மிஷின் வரை இதை பிடிக்க முடியாத அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து கோயில்களை யாகம் பண்ணுறதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இது மதத்துக்கு அப்பாற்பட்டது. அது மனிதனுக்கு மனசை இளமைப்படுத்தக்கூடியவர்கள் இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதிசய பழம்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக என்ன சாப்பிட்டீங்கன்னாலும் அது இனிக்க தான் செய்யும். இது இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கள் மச்சான் தோட்டத்தில் மரணிக்கு. ஆனால் கிளி சாப்பிட்டுட்டு உமையும் போடுறது தான் நமக்கு கிடைக்கும். பச்சை கிளிகள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுது. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் வேணும்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த கேன்சருக்கு ஹீமோ இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக இந்த பழத்தை சாப்பிடலாம்னு இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இது வந்து நான் சொல்லலை, நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள். ஏன்னா மருத்துவ நண்பர்கள் என் மேலே மிக கோபமாக அப்புறம் பேசுவாங்க, பதிவு போடுவாங்க, சிஎம் செல்லுக்கு அனுப்புவாங்க. இது ஆல்ரெடி அனுப்புறதுலாம். ஏன்னா எனக்கு மருத்துவத்துக்கு நான் லைசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் இந்த விதைகள் வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் தான் நான் இதை கொடுக்குறேன். இது ஏன்னா இது கிடைக்காத விதை. இந்த கிளிகளுக்கு இதில் 2 பேருக்கு தான் போட்டு, கிளிகளுக்கும் எங்களுக்கு. ஆனால் கிளிகள் அவ்வளோ இதை விரும்பி சாப்பிடுது. மரம் காப்பி செடி மாதிரி மரமாக வரும். ஐயா வரும் எல்லாருக்கும் கிடைக்கும். இருக்கிற அவ்வளோ மக்களுக்கும் கிடைக்கும். இப்படி 2 கொடுங்க இந்த பக்கம் அண்ணா இருக்கண்ணே வர்றேன். எவர்சி மாதிரியா வரும்ல செடி, துளசி மாதிரியா வரும். துளசி செடி பலாக்கட்டை நீங்கள் அந்த பலா பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையில் வந்து நிறைய பழம் கிடைக்கும். அதுக்கு பலாக்கொட்டை பால் குடிச்சிங்கன்னா பால் அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எழுத்துந்தாலும் சரி. இதை வறுத்து அந்த விதை எப்படி இருக்குன்னு விற்கிறாங்க, சாப்பிட்டு என் பொருளுக்கு விலை வேணும்னு கேட்டா குற்றமா? அது துப்பாக்கியில சொல்லிக்கலாம். இந்த ஜனநாயக ஊர்ல அது போல எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு கட் பண்ணிட்டு வளர்க்கணும், இல்லைன்னா வெடிகுண்டு மாதிரி வெடிக்கணும். எப்பவுமே கட் பண்ணி வெட்டு போட்டு எப்பவுமே அதனால கல்விக்கூடங்கள் மருத்துவமனை மட்டும் பெரிய உங்களை படிக்க வச்சு மார்க் வாங்கி அது அவங்க நம்ம இயற்கை மருத்துவரை கேட்டால் சொல்றாங்க, ஐயா நீரை பற்றி நோயே இல்லையா, சரியா கிடையாது. செந்நீரகம் கொஞ்சம் வேலை செஞ்சா சரியா போகும். கல்லீரல் கொஞ்சம் வேலை செஞ்சா சரியா போகும். இந்த கல்லீரலையும் செங்கூட இந்த செந்நீரகம் வேலை செய்ய வைக்கணும், நெய் வேலை செய்ய வைக்கணும். அரிசியை கொஞ்சம் கூடுதலாக வாங்கி கொஞ்சம் வீட்டில் ஸ்டாக் வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு குச்சியெல்லாம் வந்து கிட்டுக்குள்ள போட்டு அடைச்சால அது 8 வருஷத்துல அடைச்சா எப்படி அது கேட்டு போகாம இருக்குன்னா பூச்சி நீக்க முடியாத அளவுக்கு அது பயன்படுத்த